ஃபைனலாக நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த Redmi Note 14 சீரிஸ் வந்து இன்றைக்கி இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த Redmi Note 14 சீரிஸில் உங்களை வந்து எந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ் வந்து பயங்கரமாக எக்ஸைட் பண்ணியிருக்குன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த 14 சீரிஸில் வந்து மொத்தமாக 3 ஃபோன்ஸ் இருக்குது, 14, 14 Pro அண்ட் 14 Pro Plus. பட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து Redmi Note 14ஓட ஃபுல் டீட்டெயில், ஸ்பெசிஃபிகேஷன், என்ன ப்ரைஸு கொண்டு வந்திருக்காங்க, இனிஷியல் லான்ச் ஆஃபர்ஸ் என்னெல்லாம் இருக்குது, இதை பற்றி பார்த்துலாம். இப்போ Redmi Note 14 வந்து ஏற்கனவே நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த 18,000 to 20,000 ரூபி ப்ரைஸில் தான் வந்து இந்த வாட்டி லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் என்ன பாசிட்டிவ் அப்படின்னா 256 GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கொண்டு வந்திருக்காங்க, பிளாக்கு, ஒயிட்டு, பர்பிள்னு. வெனிலா Note 14க்கு வந்து இந்த வாட்டி அந்த லெதர் வேரியண்ட் வந்து இல்லை. பட் இந்த 3 கலர்ஸில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்ற வந்து மறக்காம கீழே கமெண்ட்லேயே ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட் இயர் நம்ம Note 13 நம்ம சேனலில் கவர் பண்ணியிருந்தோம். அதுவுமே வந்து ஒரு பாக்ஸே டிசைனில் தான் இருந்து, பட் எட்ஜஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக கொடுத்துருந்தாங்க. பட் இந்த வாட்டி எட்ஜஸ் அந்த பேக்குமே வந்து கொஞ்சம் கேர்வாக இருக்குது. ஸோ கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு இன்னும் பெட்டராக இருக்கணும். IP64 ரேட்டிங் வேறு இந்த வாட்டி கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி ஃபோன் திக்னஸ் வந்து 7.99 mm இருக்குது, வெயிட் வந்து 190 grams இருக்குது. ஏன்னா தான் வந்து பேட்டரி கெப்பாசிட்டி மைல்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணாலுமே வந்து ஓரளவுக்கு டீசெண்டான வெயிட் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. Redmi Note 14ல் 5110 mAh பேட்டரியும் சீக்கிரமாக சார்ஜ் பண்ணுறதுக்காக 45 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. 2 சிம் கார்டு இல்லைனா ஒரு சிம் கார்டு அண்ட் ஒரு SD கார்டு போட்டுக்கலாம். ஹைப்ரிட் ஸ்லாட் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் ப்ரோ சீரீஸில் இந்த வாட்டி வந்து நமக்கு SD கார்டு ஸ்லாட்டே இல்லை. அண்ட் டிஸ்பிளேன்னு பார்த்தோன்னா 6.67 inch கொஞ்சம் ஒரு டால் டிஸ்பிளே வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரெட்மி பொறுத்த வரைக்குமே வந்து இது ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸு, ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் இருக்குது. AMOLED பேனல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பீக் பிரைட்னஸ் வந்து 2100 nits இருக்குது. பட் ஹை பிரைட்னஸ் மோடில் நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கணும். இந்த வாட்டி பெசல்ஸ்மே வந்து நல்லா மினிமல் ஆக்கியிருக்காங்க. 120Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. 240Hz டச் சாம்பிளிங் ரேட்டும். பிக்சல் டென்சிட்டி வந்து 393 பிக்சல் per inch இருக்குது. அண்ட் டிஸ்பிளேக்கு வந்து வைட் ஒன் L1 சர்டிஃபிகேஷனும் HDR10+ சப்போர்ட்லாம் இருக்குது. டிஸ்பிளேக்கு வந்து கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் ஷாமி சைட்டில் வந்து என்ன வெர்ஷன் அப்படின்ற வந்து எக்ஸாக்டாக அவங்க ரிவீல் பண்ணல. கொரில்லா கிளாஸ் 3 இருக்கலாமோ அப்படின்னு நினச்சேன். பட் அமேசானில் கொரில்லா கிளாஸ் 5 அப்படின்ற வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஜென்ரேஷன் Note 13ல் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பார்த்தோம். இந்த வாட்டி வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராக கொடுத்துருக்காங்க. பட் ஒரு சில யூசர்ஸ் வந்து டிஸ்பிளே உடஞ்சிச்சு அப்படின்னா இன் டிஸ்பிளே இருக்கிறதுனால காஸ்ட் அதிகமாக இருக்குமோன்ற மாதிரியுமே வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் பொசிஷன் ஃப்ரண்ட்டில் இருக்கணுமா, இல்லை சைட்லேயே வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா, இல்லை பழைய ஃபோன்ஸ் மாதிரி வந்து பேக் சைடு வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்களான்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோன்னா இங்கே வந்து ரொம்ப மேஜர் அப்கிரேட் கிடையாது. Redmi Note 13லேருந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு டீசெண்டான அப்கிரேட் நம்மளால் பார்க்க முடியுது. MediaTek Dimensity 7025 அல்ட்ரா ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேர் தான் வந்து பயங்கர அல்ட்ராவாக இருக்குது. பட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நமக்கு வந்து 7200 இருக்குது, 7300, 7300 எனர்ஜி. அதுக்கப்புறமா வந்து Dimensity 1080 பேஸ் பண்ண அந்த 7050 மாதிரி சிப்செட் இருக்க ஃபோன்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. அதெல்லாமே வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இன்னும் கொஞ்சம் சுப்பீரியராக இருக்கும். பட் இந்த ப்ராசர் வந்து லாஸ்ட் இயர் Note 13 கம்பேர் பண்ணும்போது மார்ஜினல் அப்கிரேட் இருக்குது. பட் இதோட AnTuTu ஸ்கோர் எல்லாமே வந்து அரௌண்ட் ஒரு 4.8 lakh வருது. ஸோ Snapdragon 695க்கு வந்து ஒரு சிமிலரான ஸ்கோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ரா பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய சிப்செட் கிடையாது. ஸோ இந்த ப்ராசர் வந்து நார்மல் டெய்லி டாஸ்க் வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. பட் ஷாமி எந்த அளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்கன்ற வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தெரிய வரும். அண்ட் இந்த வாட்டி கேமரா ஸ்பெக்ஸில் வந்து அப்கிரேட் நம்மளால் பார்க்க முடியுது. ஃப்ரண்ட்டில் வந்து 20 மெகாபிக்சல் கேமரா, f2.2 ஆப்பர்ச்சர் இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஃபுல் HD வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ண முடியும். ரியரில் ட்ரிபிள் கேமரா செட்டப், அதில் மெயின் கேமரா வந்து 50 MP கேமரா, சோனி LYT 600 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பாசிட்டிவாக இருந்தாலும் பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னா ஆப்பர்ச்சர் வேல்யூ தான். இந்த வாட்டி வந்து f1.5 நல்ல ஒரு வைட் ஆப்பர்ச்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. லோ லைட்டில் வந்து அதிகமான லைட் வந்து உள்ளே இழுக்கும். பட் டே லைட்டில் இந்த வைட் ஆப்பர்ச்சர்னால வந்து இமேஜஸ் சாஃப்டாக வரதுக்குமே வந்து பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால தான் வந்து S9ல் வந்து ஒரு டூவல் ஆப்பர்ச்சர் மாதிரி கொண்டு வந்தாங்க. டே லைட்டில் வந்து 2.4 ஆப்பர்ச்சர் நல்ல ஒரு ஷார்ப் இமேஜஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக. அண்ட் நைட் டைமில் வந்து 1.5 ஆப்பர்ச்சர் நிறைய லைட் எழுது இமேஜ் கொஞ்சம் நல்லா பிரைட் ஆகிறதுக்காக. பட் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் AI கேப்பபிலிட்டிஸ் எக்கச்சக்கமாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ ஷாமி இதை வந்து எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ற வந்து பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குது டெஸ்ட் பண்ணி பார்க்க. ஸோ ரியர் கேமரா பெர்ஃபார்மன்ஸ்க்கு மட்டும் நான் கொஞ்சம் வந்து எக்ஸைட்டடாக தான் இருக்கேன். அண்ட் அடிஷ்னலாக வந்து 8 MP அல்ட்ரா வைடு இருக்குது, 2 MP மேக்ரோ இருக்குது. கனெக்டிவிட்டின்னு பார்த்தோன்னா டூவல் 5G சிம் கார்டு சப்போர்ட் இருக்குது. 7 5G பேண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. Wi-Fi 5 சப்போர்ட் இருக்குது. Wi-Fi 6 இருக்கிறதா வந்து எங்கேயும் மென்ஷன் பண்ணி நான் பார்க்கல. FM ரேடியோவுமே வந்து இந்த வாட்டி ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, IR பிளாஸ்டர் இருக்குது. பேசிக்காக நமக்கு தேவையான நமக்கு பிடிச்ச ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஃபோன்லேயுமே வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஆடியோன்னு பார்த்தோன்னா போன ஜென்ரேஷன் வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்தாங்க. பட் இந்த வாட்டி வந்து திரும்ப டூவல் ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. டால்பி அட்மாஸ் சப்போர்ட், ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட் எல்லாமே வந்து இருக்குது. அண்ட் சாஃப்ட்வேர்னு பார்த்தோன்னா இங்கே கொஞ்சம் வந்து டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது. பட் வருஷம் நம்ம பார்க்குறது தான். அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து Android 14 பேஸ் பண்ணால் ஹைப்பர்
சர்வீஸோட வருது. 2 மேஜர் அப்டேட்டும் 4 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட் வந்து ஷாமிலேருந்து சொல்லியிருக்காங்க. வருஷம் கேட்குறது தான் லான்ச் பண்ணும்போதே வந்து கொஞ்சம் லேட்டஸ்ட் வெர்ஷனோட லான்ச் பண்ணால் கொஞ்சம் திருப்தியாக இருக்குமே அப்படின்னு. பட் சாஃப்ட்வேரில் ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸ்கை ரிமூவ் பண்ணுறது, ஆப்ஜெக்ட் எரேஸ் பண்ணுறது, கேலரியில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சில ஏஐ ஃபீச்சர்ஸ் இருக்குது. அண்ட் ப்ரோ ப்ளஸில் இன்னும் கொஞ்சம் அதிகமான ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேசிக்காக என்னென்ன சென்சார்ஸ் தேவையோ எல்லாமே இருக்குது. அண்ட் ஃபிசிக்கல் ப்ராக்சிமிட்டி சென்சார் இந்த மாடலில் இருக்குது. ப்ரோ ப்ளஸில் வந்து ப்ராக்சிமிட்டி சென்சார் வந்து விர்ச்சுவலாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி ரெட்மி நோட் 14 வந்து 3 வேரியன்ட்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. LPDDR4X ரேம் சப்போர்ட்டும் UFS 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்குது. இந்த ஃபோனுக்கு ஓகே ஃபைன். பட் ப்ரோ ப்ளஸ்மே வந்து இதே LPDDR4Xும் UFS 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட் தான் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு UFS 3.1 ஸ்டோரேஜ் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா லாங் அப்டேட்ஸ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஹேண்டில் பண்ணும். 6GB 128GB மாடல் வந்து 18999க்கும், 8GB 128GB மாடல் வந்து 19999ம், 8GB 256GB மாடல் வந்து 20999க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 256GBக்கும் அந்த 128GB மாடலுக்குமே வந்து பெரிய அளவுக்கு வந்து ப்ரைஸ் கேப் இல்லை. ஸோ அது வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. ஜென்ரலாக நம்ம பார்க்கும்போது ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. ஷாமி வந்து ஆஃப்லைன் மார்க்கெட்லேயுமே வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. வருஷம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த லெகசி நோட்டு, வேல்யூ ஃபார் மணி நோட்டு, ஹானஸ்ட் ப்ரைஸிங் எல்லாமே வந்து இப்போ நம்ம கொஞ்சம் மிஸ் பண்ணுறோம். ஸோ ரா பர்ஃபார்மன்ஸ் தவிர மற்ற செக் பாக்ஸ் நம்ம வந்து ஓரளவுக்கு டிக் பண்ணி இருக்க மாதிரி தான் இருக்குது. இந்த ஃபோனோட ரியர் கேமரா பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ டிசம்பர் 13 வந்து ஃபர்ஸ்ட் சேல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ICICI கார்டு யூஸ் பண்ணால் ஃப்ளாட்டாக 1000 ரூபி டிஸ்கவுண்ட் இருக்குது. லான்ச் ப்ரைஸ்லேருந்து ஒரு 1000 ருபீஸ் வந்து நம்ம கம்மியாக வந்து வாங்க முடியும். இந்த 256GB மாடலுக்கும் ரெட்மி நோட் 14 ப்ரோ இருக்குது பார்த்திங்களா, அதுக்குமே வந்து ஒரு 4000 ருபீஸ் தான் வந்து ப்ரைஸ் டிஃபரன்ஸ் இருக்குது. ரொம்ப பெரிய கேப் வந்து கிடையாது. ஸோ இந்த நோட் 14 சீரிஸில் நம்ம சேனலில் எந்த மாடல் கவர் பண்ணலான்றது வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நோட் 14 சீரிஸ் பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் வந்து கீழே கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலகிராமில் இருக்க டீல்ஸ் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.